பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் தானே. ஆனால் சில நேரங்களிலே நம் விருப்பத்தை கேட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். சில நேரங்களிலே அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களிலே ஏற்ற வேளையிலே அதை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஒரு நேரத்தையும் காலத்தையும் குறித்திருக்கிறார். 1 பேதுருவில் வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கியிருங்கள். நமக்கு ஏற்ற வேலை வரும்பொழுது, தேவன் முன்குறித்த அந்த வேலை வரும்பொழுது, நாம் கேட்கிற காரியங்களை, நம் மறந்த காரியத்தை கூட நமக்கு நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். யோவான் 2 அதிகாரம் 4 வசனம், என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். எல்லாருக்கும் தெரிந்த காரியம், கானா ஒரு திருமணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுடைய தாயார் அவரிடத்துல வந்து அந்த காரியத்தை சொல்லும்பொழுது அவர் கேட்கிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த ஏற்ற வேளையிலே அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அந்த வேளை வந்தபோது தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு குறைவு இருக்குதா? திராட்சரசம் குறைவுபட்டது போல என் வாழ்க்கையிலும் நன்மைகள் குறைவுபட்டிருக்கிறது பிரதர். சுகம் குறைவுபட்டிருக்கிறது. குடும்பத்துல சமாதானம் குறைவுபட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ குறைவுகளோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா? என் குறைவை நிறைவாய் மாற்றுவாரா? இனிமையான நாட்களுக்குள்ளே என்னை நடத்துவாரா? நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வேலை வரும்பொழுது அவர் நிச்சயம் செய்வார். நான் என்ன செய்யணும்? கேட்பது நம்முடைய வேலை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். நாம் கேட்கும்பொழுது அதை அவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வேலை வரும்பொழுது நம் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு ஒரு வேலை இருக்கிறது. அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. பிரசங்கி எழுதும்போது, அவர் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், மிக அழகாய் செய்வார். பயப்படாதீங்க, பதில் வரலன்னு கலங்காதீங்க. இவ்வளவு நாள் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. அவர் வேலை வரும்பொழுது உங்கள் தேவை சந்திக்கப்படும், என் தேவை சந்திக்கப்படும், நம் ஜெபத்திற்கு பதில் வரும். இதை மட்டும் நிச்சயமா நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில தண்ணீர் ரசமாய் மாறும். அவர் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்களுடைய வேலைக்காய் காத்திருக்கிற சுவாமி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவர் செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? கண்களை மூடுங்க. இரக்கம் நிறைந்தவரே, உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிற எங்களுக்கு நீர் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றும். இது செய்கிறதுக்காய் நன்றி. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். செய்து முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.